ஓ ஹாய் ஹாய் எவரிபடி. என்னன்னு தெரியலையே, இன்னைக்கு லட்டு சிங் சார் நம்மள புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாரு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஒரு வெளியில நம்மள சரியா பார்க்கலையோ என்னவோ. என்ன லட்டு சிங் சார், என்னாச்சு? இது வரைக்கும் ஒன்றும் ஆகல. நான் மட்டும் சுட்டன்னு வச்சுக்க, அப்ப என்ன வேணாலும் ஆகலாம். இப்போ ஒழுங்கா உன்னோட பர்ஸை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு. கொடு கொடு. ஹேண்ட்ஸ் அப். இருக்கிறத கூட நான் சுற்றுவேன். என்ன நடக்குது இங்க? போலீஸ் தன்னோட வேலைய பார்க்காம ஒரு திருடனோட வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சாரே திருடிக்கிட்டு இருக்காரு. மக்கள் கிட்ட இந்த பணத்தை பறிக்கும் ஒரு அரிய வீடியோ கிடைச்சிருக்கு. போலீஸே ரவுடிசம் பண்ணா மக்களுக்கு யார் தான் பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு தெரியல. மக்கள் பதட்டத்துல இருக்காங்க. கலியுகம் ரொம்ப முத்தி போச்சு. இப்ப போலீஸ்காரரே மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கிறாரு. எங்க போயிட்டு இருக்கு நாடு? எங்க போயிட்டு இருக்கு மக்களோட பாதுகாப்பு? நான் ஒரு புடுராகட்ட பாட போறப்பா. அது பாடினோடு கெட்டது ஓடிடும், நல்லது ஒன்று உட்காந்துக்கும் பாருங்க. நல்லதே பா நல்லதே நல்லதே நடக்கும் நல்லதே. தயவு செஞ்சு உங்க எல்லா ராகத்தையும் நிப்பாட்டுறீங்களா? நல்லது நடக்குதோ இல்லையோ, நீங்க பாடுறதுல இந்த வீடு இடிஞ்சிட போல இருக்க. லட்டு சிங் சார் நிச்சயமா இப்படி பண்ண மாட்டாரு. இதுல என்னமோ நடந்திருக்கு, உடனே கண்டுபிடிச்சாகணும். செஞ்சு பாடாதீங்க, சொல்றத கேக்குறாங்க. பாத்தியா என்னோட புகழ? என்ன பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வருது பாரு. இனி என்னோட ஏரியாவுல எந்த திருட்டும் நடக்காது, எவனும் கொள்ளையடிக்க மாட்டான், நமக்கும் வேலையே இருக்காது. என்ன சார், இந்த இடமா காலியா போச்சு சார். மக்கள் எல்லாரும் உங்களை பார்த்து நடுங்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க சார். நடுங்கி ஓடுறதுக்கு காரணம் நீங்க கொள்ளையடிச்சிருவீங்களான் தான். டிவி நியூஸ்ல என்ன போடுறாங்க தெரியுமா? போற வரவங்க கிட்டலாம் நீங்க வழிப்பறி பண்றீங்களா, அதனாலதான் இவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து நடுங்கி ஓடுறாங்க. என்னது? நான் வழிப்பறி பண்றேன்னா மக்கள் கிட்ட? இந்த லட்டு சிங்கா, இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கா வழிப்பறி பண்றதாவது? சிவா, நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. நான் நம்ம கான்ஸ்டபிளோட இந்த மார்க்கெட்ல ரவுண்ட்ஸ்ல தானே இருக்கேன். அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது லட்டு சிங் சார். அதோ இருக்காரு பாருங்க, அவர்தான் என்கிட்ட பரிசை திருடினாருப்பா. என்கிட்ட நல்லா திருடினாரு. கான்ஸ்டபிள், என்னையா இப்படி இன்னைக்கு நமக்கு ஒரு நிலைமை? யோ யோ, நான் யாருகிட்டையும் எதுவும் பண்ணலையா. நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. லட்டு சிங் ரொம்ப நேர்மையானவன். என்னையா நீங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணியாகணும், இல்லைன்னா சோப் இல்லாம லட்டு சிங் சார் துவைச்சு போட்டுருவாங்க. நான் எதுவும் பண்ணலப்பா. ஓட ஓட சீக்கிரம் ஓட. அட, இது எவ்வளவு தூரம் ஏன் கொண்டு போகும்? யாராவது வாங்கப்பா, வந்து நிறுத்துங்கப்பா.
லட்டு சிங் சார் இந்த பக்கம் சீக்கிரமா ஜம்ப் பண்ணிடுங்க. லட்டு சிங் சார் இந்த கயிறை புடிங்க, சீக்கிரமா மேல வாங்க. நான் இதெல்லாம் ட்ரைனிங் அப்போ ஏறினது சிவா, இப்ப மறுபடியும் ஏற சொல்றீங்க. தேங்க்யூ சிவா. பாருங்க விதாஸ் நகரத்தோட நிலைமைய பாருங்க. போலீஸே இப்ப மக்கள் கிட்ட திருட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஊருக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, இத பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க மக்களே? லட்டு சிங் யார் யார்கிட்ட திருடினாருன்னு சொல்ல முடியுமா உங்களால? என்கிட்ட திருடினாருங்க. அப்ப நானும் திருடுறேன். ஹேண்ட்ஸ் அப். சீக்கிரம் உங்ககிட்ட இருக்கிற பர்ஸ் பணம் எல்லாத்தையும் எடுங்க, என்கிட்ட கொடுங்க, இல்லனா நான் உங்களை ஷூட் பண்ணிடுவேன். இவருமா? இந்த ஊர்ல எல்லாரும் திருடனா மாறிட்டாங்க. காசு கொடுத்ததுனால உங்களை நான் விட்டுருவேன். யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம். எல்லாரும் அப்படியே திரும்ப நில்லுங்க. உடனே திரும்புங்க. இதுல ஏதோ ஒரு குழப்பம் நிச்சயமா இருக்கு. நான் இப்பவே போய் அவனை பிடிக்கிறேன். சரி, இங்க இருக்கிற மக்கள் கிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். ஹலோ எவ்ரிபடி. அட அங்க பாருங்க, அவன் கன் இல்லாம வந்திருக்கான். வேணுங்கப்பா, என்ன பண்றீங்க நீங்க? அவரை அடிக்காதீங்க, பாவம். கேளுங்க, இவரு நல்லவரு. உங்ககிட்ட இருந்து பணத்தை தூக்கிட்டு போனவன் தான் டூப்ளிகேட். இனிமே நான் சத்தியமா டைலாக்கே பார்க்க மாட்டேன். லட்டு சிங் சார், இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அட என்ன நடந்துங்கிறத பத்தி எல்லாம் இப்ப யோசிக்காதயா. முதல்ல தப்பிச்சு ஓடியா. இவனுங்க கிட்ட சிக்கணும்னா நூடுல்ஸ் ஆயிடுவோம். சீக்கிரம் ஓடியா, ஓடு. சின்ன பையா, ஒழுங்கைய வழியில இருந்து தள்ளி போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அப்படியா? பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்ல? அதையும் நீயே சொல்லிடு. சிவா, என்னோட பேரு சிவா. எல்லாத்தையும் சீக்கிரம் எடுங்க. நம்ம இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணி ஆகணும். இனி இந்த ஊர்ல இருந்தா நம்மள ஈஸியா பிடிச்சிருவாங்க. உடனே கிளம்பணும், சீக்கிரம். சிவா, இந்த திருட்டுத்தனத்தை எல்லாம் பண்ணது முகத்தை மாத்திர திருட்டு பையன்தான். அவன் எல்லார மாதிரியும் முகத்தை மாத்திக்கிட்டு இருக்கான். அவன் பெரிய மாயாஜாலக்காரன் சிவா. அவன் எவ்வளவு பெரிய ஜாலக்காரனா இருந்தாலும் சரி, நான் அவனை சீக்கிரத்திலே புடிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த பையனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என்னையும் அந்த பையன் ரொம்ப ஓவரா அடிச்சுட்டான். இங்க பாருங்க சார், நம்ம சிட்டில என்ன நடக்குது நம்ம பக்காவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது திருட்டோ கொள்ளையோ இல்ல வழிப்பறியோ நடந்ததுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உடனே லட்டு சிங் சாரை கூட்டிட்டு உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க சார்? அவனால ஏகப்பட்ட அடிய வாங்கிட்டேன். வாங்கினது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டாமா? சிவா சிவா சிவா, அவன் என்ன மாதிரியே வேட்சை போட்டிருக்கான்ப்பா.
என்னது என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சொல்லுங்க. சிவா அவன் என்ன மாதிரியே கெட்டப்ப போட்டுட்டு பசார்ல சுத்துறாப்பா. அதை என் 2 கண்ணால நானே பார்த்தேன். இப்படி அவன் கொள்ளை அடிச்சானா என்னோட நல்ல பேரு கெட்ட பேர் ஆயிடும் சிவா. சீக்கிரமா வீட்டுல இருக்கிற நகை நட்டு பணம் எல்லாத்தையும் கொண்டு வாமா. எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல சேஃபா வச்சாகணும். அந்த கொள்ளைக்காரன் பல பேர் மாதிரி வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஊர்ல இனி எடுக்குமே பாதுகாப்பு இல்ல போல இருக்கு. அப்படியா சொல்றீங்க? இதோ கொண்டு வரேன். பார்த்து பத்திரங்க. இப்ப நீ உடனே போய் சேர்ல உட்காரு போ சீக்கிரம். இதுக்கு சரி உட்காருங்க. என்ன பண்றீங்க நீங்க? எதுக்காக என்ன கட்டி போடுறீங்க? இன்னுமா உங்களுக்கு எதுவுமே புரியல? நான் டூப்ளிகேட் தாத்தா பாட்டி, அதாவது உண்மையான கொள்ளைக்காரன். உங்க பேரன் சிவாக்கு ஒரு நல்ல படத்தை கத்து கொடுக்கத்தான் நான் இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேன். மனசுல அவனுக்கு ஒரு பெரிய ஹீரோன்ற நினைப்பு இருக்குது இல்ல, அதை உடைக்கிறேன். சிவா 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 பீம் சிங் ஓடுங்க ஓடுங்க, தெரிச்சு ஓடுங்க. லட்டு சிங் என்னையா பண்ற? நான் தாத்தாயா? தாத்தா உண்மையான தாத்தாயா? அட நான் அந்த முகத்தை மாத்திர கொள்ளைக்காரன் இல்ல. தெரியும் தெரியும் தாத்தா, எல்லாமே தெரியும். வாய முடிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, இல்லன்னா நம்ம அவனை புடிச்சாச்சு. ஏய் கான்ஸ்டபிள், அவன் மாஸ்க கழட்டியா? முதல்ல என்ன மாதிரியே மாஸ்க போட்டு எல்லார்கிட்டையும் கொள்ளையடிச்சான். அதுக்கப்புறம் அந்த ராணா மாதிரி மாஸ்க போட்டான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிவாவோட தாத்தாவை போல மாஸ்க போட்டுக்கிட்டு திருடுறான். ஹாய் கழட்டு அவன் மாஸ்க. சார் கழட்டு. சார் வயசானவர் மீசை பூச்சி இருக்கிறதுக்கு எனக்கு என்னமா மாதிரி இருக்குது சார். அவர் ஒன்னும் வயசான தாத்தாவும் இல்ல நல்லவரும் இல்ல. இவன் முகத்தை மாத்திர திருட்டு பையன். யா திருட்டு பையன். என்ன பண்றீங்க? தாத்தாயா? தாத்தா நம்பிக்கல. இப்ப பாட்டு பாடுறேன் பாருங்க. பாய் பாய் இவர்தான் உண்மையான தாத்தாவா? நான்டா உண்மையான தாத்தாயா? ஹலோ சிவா, அந்த கொள்ளைக்கார வீட்டுக்கு வந்து எல்லா நகை பணத்தை ஆட்டைய போட்டு போயிட்டான். அட அங்கிள், அவர் முதல்ல திறந்து விடுங்க. இவர் உண்மையான தாத்தா தான். அவன் தாத்தா மாதிரி வேஷம் போட்டு பாட்டி கிட்ட இருந்து எல்லா நகையும் எடுத்துட்டு போயிட்டான். என்னையே சேலஞ்ச் பண்றான் அந்த சின்ன பையன். யாருக்கிட்ட? இனி அவன் யாருக்கிட்ட சேலஞ்சே பண்ண மாட்டான். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே மாட்டேன் சார். நான் தான் அந்த முகத்தை மாத்திர திருடேன். நான் முகத்தை மாத்தி மாத்தி திருடேன் சார். இவன் யாருன்னு தெரியல, என் பேரை யூஸ் பண்ணி டிவில பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் என்ன யாருமே பிடிச்சதில்ல. இவன் என் பேரையே கெடுத்துக்கிட்டு இருக்கான். என்னோட ஏரியாவுல திருட்டா, அதுவும் லட்டு சிங் ஏரியாவுல திருட்டு. சொல்லு, எல்லா இடத்துலயும் திருடினதை எங்க வச்சிருக்கான்னு சொல்லு. ஊருக்கு வெளியே ஒரு பால் அடைஞ்ச கிணத்துல நான் அதை வச்சிருக்கேன் சார். கான்ஸ்டபிள், நம்ம கிட்ட இருக்கிற மத்த கான்ஸ்டபிள்களை அங்க பாதுகாப்புக்கு போ சொல்லு. அப்புறம் விழுஞ்சதும் நாம அங்க போய் இருக்கிற எல்லாத்தையும் வெளியில எடுத்துருவோம். பணமா? ஆனா எல்லா பணமும் என்கிட்ட தானே இருக்கு. அப்போ இவங்க எந்த பணத்தை எடுக்க போறாங்க? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சிவா, அந்த கான்ஸ்டபிள பாரு.
அவர் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு. லட்டு சிங் சார், இன்னைக்கு எத்தனை கான்ஸ்டபிள் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மொத்தம் 8. அந்த திருட்டு பையன் கிடைச்சதும் அவன் தலையில வைப்போம் கொட்டு. ஆனா இங்க மொத்தம் 9 கான்ஸ்டபிள் இருக்கா. திடீர்னு ஒருத்தன் எங்க இருந்து வந்தா அந்த திருடனே. நாம யார புடிச்சிருக்கோன்னு நோட்டமிட வந்திருக்கா. திருடினது பணமா நகையான்னு கூட பார்க்க வந்திருக்கலாம். நம்ம போட்ட பிளான்ல கரெக்டா மாட்டிக்கிட்டான். கான்ஸ்டபிள் அட்டென்ஷன். இங்க பாருங்க, இங்க நாம வந்தது மொத்தம் 8 பேர் தான். ஆனா இப்போ 9 ஆயிருக்கு. எப்படி சொல்லுங்க, எப்படி? லட்டு சிங்கு கிட்டயே உன்னோட வேலையா? சொல்ல, யாருன்னு சொல்ல. உன் பேர் என்ன? நீங்க தேடுற ஆள் நான் தான். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நான் உங்ககிட்டயே கொள்ளையடிக்க போறேன். இவனோட திமுறை பாத்தீங்களா? இவன் என்கிட்டயே கொள்ளையடிக்க போறானா? லட்டு சிங்கு கிட்டயே இவன் கொள்ளையடிக்க போறானா? ஏய், என் கையில என்ன இருக்குன்னு பாத்தில? எப்படி திருட போறேன்னு சொல்லு. இப்படித்தான். ஹேண்ட்ஸ் அப். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற பர்ஸை என்கிட்ட கொடுங்க. யாரும் அசையக்கூடாது. பர்ஸை மட்டும் எடுங்க. எப்பா இந்த வச்சுக்கோப்பா. என்னங்க சார் இது? என்னோடது. என்னோட முழு சம்பளமும் இந்த பர்சுக்குள்ள தானே இருக்குது. ஏதாவது பார்த்து செஞ்சுட்டு போங்க திருடன் சார். இந்த மாசம் ஃபுல்லா ஓட்டணும். 100 200 கொடுத்துட்டு போங்க. டே சின்ன பையா, வழியை விட்டு தள்ளி போ. பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போய் புடிங்க அவனை. அவன் தப்பிச்சு போக கூடாது. சிவா, சீக்கிரமா தண்ணி ஊத்தி கண்ணு அலம்பு. சிவா, போ போய் அவனை புடி. விடாத, நான் உன் கூட இருக்கேன். தேங்க்யூ ஆதி.
என்ன பண்ற நீ? 2 பேரும் மலை மேல இருந்து கீழே விழ போறோம். சொல்றது கேளு. ஜீப்பை முதல்ல நீ பாட்டலாம். 2 பேரும் விழ போறது இல்ல, நீ மட்டும் தான் விழ போற. நான் இப்ப ஜீப்ல இருந்து இறங்க போறேன். அங்கிள், இன்னும் அடி வாங்க போறீங்களா இல்ல நிப்பாட்டிக்கிறீங்களா? போதும் போதும், ரொம்ப அடி வாங்கிட்டப்பா. பேசாம நான் முதல்லயே இந்த ஊரை விட்டு போயிருக்கலாம். உனக்கு பாடம் கத்து கொடுக்கறதா நினைச்சு எனக்கு நானே பாடம் கத்து கொடுத்துக்கிட்டேன். முதல் தடவை நான் ஜெயிலுக்கு போக போறேனே. ரொம்ப நன்றி சிவா. ரொம்ப தைரியத்தோட இந்த சாகசத்தை செஞ்சிருக்க. அடேங்கப்பா. 3 cheers for சிவா. ஹிப் ஹிப் ஹூரே. ஹிப் ஹிப் ஹூரே. ஏய் திருட்டு பயலே, ஏன்டா சும்மா இருக்க? ஹூரேன்னு சொல்லு. என்னது? ஜெயிலுக்கு போறதும் நானே, இவனுக்கு ஹிப் ஹிப் ஹூரே சொல்றதும் நானே தானா? ஹிப் ஹிப் ஹூரே.